ஹலோ ஃபேமி, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் சர்வீஸ் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத விட ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் வந்து சொல்லியிருப்பாங்க 1000 கிலோமீட்டர். செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 4000 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருங்க. 5000 அப்புறம் 9000 அப்படின்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த வீடியோ பிரைட்டாகவும் இருக்கும், வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. பட் இந்த வீடியோ இப்போ எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனே இல்லை. ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ கொடுத்தே ஆகணும். ஏன்னா வீக்லி 2 வீடியோஸ் எப்படியாச்சும் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட் சர்வீஸ் நம்ம எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதுதாங்க. அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டில் அவங்க கரெக்டாக கால் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு 4 சர்வீஸ்க்கு 5 சர்வீஸ்க்கு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15 வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கும்போது டிசம்பர் 15 சண்டேயில் வந்துருச்சு. அதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போன்னு பார்த்து 854 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருந்தோம். நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லாமல் 13 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஃபஸ்ட் சர்வீஸ் விட்றீங்கன்னா பட் நீங்கள் வந்து 1000 கிலோமீட்டர் தான் ஓட்டணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. 800 கிலோமீட்டர்லேயும் பண்ணலாம், 900 கிலோமீட்டர்லேயும் பண்ணலாம், 1000 கரெக்டாக 1000 கிலோமீட்டர்லேயும் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 150 200 கிலோமீட்டர் வந்து நம்ம கம்மியாகவே சர்வீஸ் விட்டுறணும். எப்படின்னா இப்போ 1000னா நம்ம ஒரு 800 வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் விட்டுறணும். அதே மாதிரி செகண்ட் சர்வீஸு அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சர்வீஸில் நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து 1137. அதோட பில்லு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் சைடில் உங்களுக்கு போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம இன்னொரு ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். பட் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுருவாங்க பேக்ரவுண்ட் வீடியோவில். அதாவது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டேங்க் வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுறோம்ல, ஓப்பன் ஆகிடுதுங்க. இதே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம கீ லைட்டாக வந்து திருப்பி அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கீ வந்து திரும்பவே இல்லை. இந்த ப்ராப்ளம் நான் சொல்லிவிட்டு கொடுத்தேன். அவங்க வந்துட்டு இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை டைமில் வந்து உங்களுக்கு மண்ணெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ரொம்ப ஓரமாக எல்லா பக்கம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணால் தான் இதாகுது. ஆனால் இந்த ப்ராப்ளம் இன்னும் ரெடி ஆகலை, என்னென்னு தெரியல, பார்ப்போம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ வ்ளாகில் போய் நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் விட்றதை வந்து பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் இருந்துச்சுங்க. அதுங்காட்டி ஒர்க்குக்கு போயிட்டு 11 மணிக்கு அங்கேருந்து ஒர்க்லேருந்து போய் பைக்கை வந்து நம்ம ஷோரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு நம்ம போய் மறுபடியும் அங்கே போய் பைக் எடுத்துகிட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் பக்கம் பர்மிஷன் ஆயிருச்சு. பட் அதை பெருசாக எடுத்துக்கல நம்ம கம்பெனியில். அதே மாதிரி இந்த சர்வீஸ் வீடியோ நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ்விங்க.